Hi friends, வணக்கம். Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா செய்யலாம். அதோடவே பூரியும் வந்து நல்லா bluffy-ஆ செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல வந்து நல்லா கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு இல்லை குட்டி குட்டி பூச்சி எதுவும் இருந்தது அப்படின்னா எல்லாமே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீரையை சேர்த்துக்கோங்க. அதோடவே மல்லி இலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஜீரகம் 1 ஸ்பூன், அதோட க்ரீன் சில்லி காரத்துக்கு, உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக காரம் பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குனா இது கரெக்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் மாவு எடுத்திருக்கேங்க நான். இதோடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோடய நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபைன் பேஸ்ட்டு பாலக்கீரை பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நம்ம எப்போதும் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதையும் நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதே வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. நல்லா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம எதுவும் ஸ்பெஷலாக வைக்கணும்னா இல்லை, ஒரு தேங்காய் சட்னியே போதுமானது. இல்லை அப்படின்னா ஒரு சாஸோ மயோனேஸோ கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குருமா வைக்கணும் அப்படின்னா நீங்கள் குருமா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சப்பாத்தியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா நம்ம சப்பாத்தி வந்து நல்லா திரட்டிக்கலாம். திரட்ட வரல அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு நல்லா எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. இதே வந்து கடையிலலாம் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கலையா, அதை மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அது மேலேயே கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். இதே வந்து நம்ம 2 பக்கம் நல்லா சுட்டெடுக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுட்டெடுத்தால் நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சப்பாத்தி, அது ஹெல்தியானது. இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றது கூட நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் வந்து கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் கீரையெல்லாம் சாப்பிடுவாங்க. இதே இப்போ நம்ம பூரியாவும் சுட்டெடுக்கலாம். உங்களுக்கு பூரியா நீங்கள் சுட்டெடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பூரி எப்போவுமே நம்ம எடுக்கும்போது நல்லா சுற்றி விட்டு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு வந்து உப்பிட்டு நல்லா பெருசாக வரும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பூரிக்குமே நீங்கள் வந்து வெறும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் குருமா எடுத்துக்கலாம்னா குருமா எடுத்துக்கலாம். இல்லை ஏதோ டொமேட்டோ சாஸோ இல்லை கெச்சப்போ இல்லை வந்து மயோனஸ் கூட இதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் தான்.
இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தானே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.